Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம exist not exist எப்படி subqueryல யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல நம்ம subquery பத்தியும் correlated subquery பத்தியும் வீடியோஸ் போட்டுருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலனா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வாங்க. exist ஆபரேட்டர் எப்படி யூஸ் பண்றதுன்றத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். என்கிட்ட சேல்ஸ்மேன் டேபிள் இருக்கு. அதுல சேல்ஸ்மேன் ஐடி இருக்கு, நேம் இருக்கு. அப்புறம் ஆர்டர்ஸ் டேபிள் இருக்கு. அதுல வந்து என்கிட்ட ஆர்டர் டீடைல்ஸ் இருக்கு. ப்ளஸ் எந்த சேல்ஸ்மேன் வந்து அந்த ஆர்டரை இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கிற அந்த சேல்ஸ்மேனோட ஐடி வந்து என்கிட்ட இருக்குது. இப்போ எனக்கு என்ன வேணும்னா, எனக்கு சேல்ஸ்மேன் டீட்டெயில்ஸ் வேணும். எந்த சேல்ஸ்மேன் டீட்டெயில்ஸ் வேணும்னா, அந்த சேல்ஸ்மேன் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆர்டராக அது வந்து இஷ்யூ பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி இருக்க சேல்ஸ்மேனோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். நான் எப்படி query எழுதுவேன்னா, select all from salesman where exist select one from orders where s.salesman id is equal to o.salesman id. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த எக்ஸிஸ்ட் யூஸ் பண்ணும்போது அந்த சப்கொரி வந்து நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னா, எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அந்த சப்கொரியில் இருக்க அந்த விஷயம் வந்து ட்ரூவா இல்லை ஃபால்ஸா அப்படிங்கிறத அது ரிட்டர்ன் பண்ணும். அது ட்ரூ ரிட்டர்ன் பண்ணால் அந்த பர்டிகுலர் ரோ, எந்த ரோவை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோமோ அந்த ரோவை வந்து அது ரிட்டர்ன் பண்ணும். இதுவே அது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அந்த ரோவை வந்து அது ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ இந்த query எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். 5001ங்கிற சேல்ஸ்மேன் ஐடியை ஃபஸ்ட் எடுக்கிறேன். ஓகேவா? செலக்ட் ஆல் ஃப்ரம் சேல்ஸ்மேன் வேர் எக்ஸிஸ்ட். இந்த சேல்ஸ்மேன் ஐடி எக்ஸிஸ்ட் ஆகணும் எங்கே? ஆர்டர்ஸ் டேபிளில். செலக்ட் ஒன் ஃப்ரம் ஆர்டர்ஸ் வேர் சேல்ஸ்மேன் ஐடி என்னவாக இருக்கணும்? இந்த சேல்ஸ்மேன் ஐடியாக இருக்கணும். 5001 இருக்கணும். ஸோ இந்த ஆர்டர்ஸ் டேபிளில் இருக்க சேல்ஸ்மேன் ஐடி வந்து இந்த 5001ங்கிற சேல்ஸ் ஐடி வந்து இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து ட்ரூன்னு வரும். ஸோ 5001 வந்து இங்கே இருக்கா? இருக்குது. ஸோ இது வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். அப்போ ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த ரோ வந்து நமக்கு செலக்ட் ஆகிடும். அடுத்தது 5002 பார்க்கும். 5002 இங்கே இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ இங்கே என்ன இருக்குது? செலக்ட் ஃப்ரம் ஆர்டர்ஸ் டேபிள் வேர் சேல்ஸ்மேன் ஐடி இஸ் ஈக்குவல் டு இந்த சேல்ஸ்மேன் ஐடி. ஓகேவா? ஸோ 5002 இருக்குன்னா 5002 வந்துடும். 5003 இருக்கா? 3 இருக்குது. ஸோ 5003யும் நமக்கு ரிசல்ட்டில் வரும். 5004 இருக்கா? 5004 கிடையாது. அப்போ என்ன ஆகும்? 5004 இங்கே இருக்கான்னு செக் பண்ணும். வேர் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா, இங்கே இந்த சப்கொரியில் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணும். அப்போ 5004 இல்லை. அப்போ வந்து இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த ரெக்கார்டுக்கு ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணதுனால 5004 வந்து நமக்கு ரிசல்ட்டில் வரல. 5005 இருக்கா செக் பண்ணும். இருக்குது. ஸோ ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 5005 இருக்குது. 5006 இருக்கா? இருக்குது. ஸோ ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். 5006 ஆன்சர் வந்துடுச்சு. 5007 இங்கே இல்லை. ஸோ இது வந்து ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து ரிசல்ட்டில் வந்து 5007 வரல. ஸோ சேல்ஸ்மேன் டேபிள் இருக்குது, ஆர்டர்ஸ் டேபிள் இருக்குது. நான் ஆர்டர்ஸ் டேபிள்லேருந்து நான் இந்த எக்ஸாம்பிளுக்காக 5004ம் 5007ம் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம எப்படி எடுக்கிறோம்? செலக்ட் ஆல் ஃப்ரம் சேல்ஸ்மேன் வேர் எக்ஸிஸ்ட் செலக்ட் ஒன் ஃப்ரம் ஆர்டர்ஸ் வேர் s.salesman id is equal to o.salesman id. ஓகேங்களா? இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு வந்து எந்தெந்த ரெக்கார்ட்லாம் வந்து ஆர்டர்ஸ் டேபிளில் எந்தெந்த சேல்ஸ்மேன் ஐடிலாம் வந்து ஆர்டர்ஸ் டேபிளில் இருக்காங்களோ அவங்களோட ஆன்சர் மட்டும் எனக்கு வரும். ஸோ எக்ஸிஸ்ட்டுங்கிறது ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறது தான் ரிட்டர்ன் பண்ணும். இதுவும் வந்து கோரிலேட்டட் சப்கொரி தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் வந்து இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. சேல்ஸ்மேன் ஐடி வந்து இந்த அவுட்டர் கொரியிலேருந்து தான் வந்து இங்கே சப்ஸ்டியூட் ஆகணும். ஓகேவா? இதே மாதிரி தான் நாட் எக்ஸிஸ்டும். ஸோ இதே எக்ஸாம்பிளில் நம்ம நாட் எக்ஸிஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து இந்த சேல்ஸ்மேன் வந்து எதெல்லாம் இல்லையோ, எந்தெந்த சேல்ஸ்மேன்லாம் வந்து ஆர்டர் வந்து ஒரு ஆர்டர் கூட இஷ்யூ பண்ணலையோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா 5004ம் 5007ம் எனக்கு வந்திருக்கு. ஸோ எக்ஸிஸ்ட் மாதிரியே தான் இதுவும் ஒர்க் ஆகும். இதுவும் வந்து ட்ரூவாக ஃபால்ஸான்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 5001 வந்து நாட் எக்ஸிஸ்டா? இல்லை, அது இருக்குது. அதனால் அது வந்து ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். 5004 வந்து நாட் எக்ஸிஸ்டா? ஆமாம், இட் டசன்ட் எக்ஸிஸ்ட். அப்படின்னா அது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். அதனால் 5004ம் 5007ம் வந்து நமக்கு ரிசல்ட்டில் வந்திருக்கு. நீங்கள் SQLல பர்டிகுலராக ஏதாவது ஒரு டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புனா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you soon. Bye bye.